கர்த்தர் நல்லவர். என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க, நண்பர்கள் வந்திருக்கிறீங்க, உறவினர்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டுருக்கோம். என்ன கொண்டாடிட்டுருக்கோம்? கிறிஸ்மஸ்ன்னு என்னென்னு தெரியுமில்ல. இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், சிலுவையில் அடிச்சிட்டாங்க, செத்து போயிட்டார், அவர் பிறந்த நாள் இன்றைக்கி அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியும். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஒரு பரிசுத்தமுள்ள மனிதனுடைய இரத்தம் இந்த பூமியில் சிந்தினா மட்டும்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வேறு எங்கே ஆற்றுல, குளத்தில், கிணத்துல, ஷவரில் குளித்தா கூட நம்ம பாவம் போகாது. ஒரு மனுஷனுடைய பாவம் போகணும்னா ஒரு பரிசுத்தமுள்ள மனுஷனுடைய இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்படணும். இதுதான் சட்டம். எல்லா சாஸ்திரங்களும் அதுதான் சொல்லுது. ஆகவே தான் தன் ஒரே பேரான குமாரனை, அதாவது தேவன் மனிதனானார், மாம்சமானார். கடவுளே மனிதனாக இந்த பூமியில் அவதரித்தார். ஒரு கன்னிப்பெண் வயிற்றில் எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் அவர் கருவாக உருவாகி அந்த மரியாளுக்கு துணையாகத்தான் இருந்தார். இயேசு பிறக்கிற வரைக்கும் துணையாகத்தான் இருந்தார். அதன் பிறகுதான் அவர்கள் கணவன் மனைவியாகவே வாழ்ந்தார்கள். இயேசு அப்படி தான் பிறந்தார். அப்படி பிறந்து 33 வருடம் இந்த பூமியில் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து அவர் வந்ததே உங்களுக்காக, எனக்காக. நமக்கு வேணால் அவர் யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் யாருன்னு அவருக்கு தெரியும். ஆரம்பத்தில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நான் சொன்னது புரிஞ்சிருக்கும். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா மில்லியன் கணக்கில் உயிரணுக்கள் உங்கள் தாய், நீங்கள் பிறந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு தாய் தான், தாய் வயிற்றில் தான் பிறந்திருக்கும். அவங்க தாயுடைய கருவறையில் அந்த கருவறையில் போய் கருவாய் உருவாவதற்கு மில்லியன் கணக்கான உயிரணுக்கள் வரும். அந்த மில்லியன் கணக்கான உயிரணுக்களில் உங்களை கரெக்டாக செலக்ட் பண்ணி உங்கள் தாய் கருவில் அதை கரெக்டாக உட்கார வச்சு உங்களை வளர்த்து இந்த பூமிக்கு கடவுள் கொண்டு வந்திருக்கிறார். நாம் ஏதோ சாதாரணமாக பிறந்த பிறப்பு இல்லை, இது எல்லாமே ஏற்கனவே பிளான் பண்ணி தான் நம்மளாம் இங்கே வந்திருக்கிறோம். கடவுள் நம்மளை அப்படி தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அப்போ நம்முடைய ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னிக்க அவர் ரத்தம் சிந்தனம் என்பதற்காக அவர் இந்த பூமியிலே அவரே தன்னை சாவதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் செத்தா தான் நமக்கு விமோச்சனம், இல்லைன்னா யாருடைய பாவமும் மன்னிக்கப்படாது. அதனால தான் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவர் பல சித்திரவதைகள் பண்ணப்பட்டு உயிரையே கொடுத்தார். உயிரை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த ஆண்டவர் இன்று ஒவ்வொருவரோடும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். அவரை யார் நம்புகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும். அவ்வளோதான். இதில் ஒன்றும் இந்த பிளான் பண்ணி பணம் கொடுத்து மதம் மாற்றுறது இதெல்லாம் புரளி. ஒரு வேளை புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா நம்பாதீங்க. எனக்கெல்லாம் ஒருத்தனும் பணம் கொடுக்கல. நான்லாம் இங்கே நின்று பேசுகிறேன்னா கடவுள் யார் என்பதை அறிந்து கொண்டதினால். எல்லாரும் கைவிட்ட பொழுது அவர் தான் என்னை காப்பாற்றினார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருள் யார் வாழ்க்கையில் வந்ததோ அவங்களுக்கு தான் இயேசு வெளிச்சமாக இருப்பார். எனக்கு வெளிச்சமே வேணாம், நான் இருட்டிலே வாழ்ந்துட்டு போகிறேன்டான்னு வாழ்கிறவனுக்கு வெளிச்சம் தேவையில்லை, இல்லையா? இருளில் சிக்கி தவிக்கிற ஒரு மனுஷனுக்கு வெளிச்சம் கண்டிப்பாக தேவை. எனக்கு ஒரு வெளிச்சம் வேணும் என்று யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாய் சொல்கிறேன், எந்த ஒரு நபராக இருந்தாலும் அந்த நபரை தேடி இயேசு வருவார், அவர் வாழ்க்கையை மாற்றுவார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்கிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று தேவதூதன் வந்து சொன்னான். ஏசாயாவில் இதே வார்த்தை சொல்லப்படுகிறது. ஏசாயா 9:2 சொல்லப்படுகிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், சீக்கிரம் முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்.
தனுஸ்ரீ இங்கே முன்னாடி வா, இங்கே வா, எழுந்து வா, இங்கே வா, வா முன்னாடி வா, வா. ஜெயா முன்னாடி வாம்மா. சும்மா எல்லாரையும் கூப்பிட முடியாது, ஒரு சிலரை மட்டும் கூப்பிட்றேன். கனகராஜனை முன்னாடி வாங்க. இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி இப்படி கூட்டிகிட்டு வாங்க. இப்படி வாங்க, என் பக்கமாக வாங்க, வாங்க. இங்கோங்க, இப்படி வாங்க, இங்கே என் பக்கத்தில் வந்து இப்படி நில்லுங்க. ம் ம் கர்த்தர் நல்லவர். சீலாமா முன்னாடி வாங்க. சித்ராக்கா முன்னாடி வாங்க, அப்படி வாங்க. விஜயலட்சுமி அம்மா முன்னாடி வாங்க, வாங்க முன்னாடி வாங்க. கர்த்தர் நல்லவர், அப்படியே வாங்க. சீக்கிரமாக வாங்க, குயிக்காக முடிச்சிடலாம். ரைட், இப்படி நின்றுமா, இங்கே வா, இப்படி நில்ல. ஜெயஸ்ரீங்க, இந்த தனுஸ்ரீங்க நில். ஓகே, இப்படி வாங்க, இப்படி நில்லுங்க. வாங்க மைக்கேல், நீங்களும் முன்னாடி வாங்க, சும்மா வாங்க. போதும், இடம் இருக்கிற வரைக்கும் ஒரு மற்றவங்க யாரையும் கூப்பிடலன்னு தப்பாக. மெர்சியாக்கா வாங்க, முன்னாடி வாங்க. மெர்சியாக்கா வாங்க, வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. இங்கே அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இந்த பக்கம் வாங்க, நில்லுங்க. வேறு யாரையும் நான் விட்டுட்டேன்னா? நான் நந்தினி வந்து நின்றுக்கம்மா. வாமா நந்தினி, முன்னாடி வாமா, வா முன்னாடி வா, முன்னாடி வா, முன்னாடி வா, முன்னாடி வா. அண்ணா வாங்க, வாங்க வாங்க, முன்னாடி வாங்க. இந்த நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. அப்படி வந்துடுங்க, பார்த்து அப்படியே வாங்க. அப்படியே அந்த துணியோடு அழுங்காமல் அதை மட்டும் அப்படியே தூக்குங்க, கீழே போட்டுறாமல். அந்த துணியோடு அப்படியே தூக்குங்க, அப்படியே தூக்குங்க, அப்படியே தூக்குங்க. அப்படியே தூக்குங்க. சரி, ஓகே. நான் வேறு யாரையும் விட்டுட்டேன்னா? சரி. பாஸ்டர் அம்மாவையா? ஆமாம், என் மனைவியான வேலை, அவங்க உட்காந்துக்கிட்டேன். அவங்க ஒரு வாரமாக வேலை பெண்டு கழுறிச்சு, அப்படி உட்காரட்டும், நிற்க வைக்க வேண்டாம். கர்த்தர் நல்லவர். சரி, என் தம்பி இருக்கார், வாங்க முன்னாடி வாங்கப்பா, வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. கர்த்தர் நல்லவர். ஏன்னா எதையுமே பார்த்துக்குங்க. இந்த டெமோன்னு சொல்லுவாங்கள்ல, டெமோ பார்த்துருக்கீங்களா? எல்லாத்துக்குமே ஒரு டெமோ இருக்குல்ல. இந்த இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு எப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கு ஒரு டெமோ வேணும் அப்படின்னா, இங்கே உங்கள் ஒவ்வொருத்தரும் சொன்னது தான். இவங்க சொன்னது ஒரு சிலருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம், புரிஞ்சிருக்கலாம். நான் உங்களுக்கு புரியும்படியாக ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இருட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவங்க எங்கள் சின்ன மாமியார் இருக்காங்க, நீங்கள் முன்னாடி வாங்க, இங்கே வாங்க. அவங்க சொன்னது உங்களுக்கு புரியணும்ல, முன்னாடி வாங்க ஒரு நிமிஷம். நான் யாரையும் விட்டுட்டேன்னா தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ அங்கே செல்ல பிள்ளை தமிழரசன், தமிழ்ச்செல்வன், இங்கே முன்னாடி வாப்பா. நீ மட்டும் வா, வா. ஃபேமிலியில் ஒரு ஆள் வந்தால் போதும், இங்கே வா, முன்னாடி வா, இங்கே வா. அப்படியே வழி இருக்கா? சரி, வா. இப்போ இவங்கெல்லாம் வந்து குடும்பத்தில் ஒரு ஆளை தான் கூப்பிட்ருக்கேன். இவங்க எல்லாமே குடும்பமாக இன்னும் இருக்கிறாங்க. எல்லாரையும் அம்மா இருக்கிறாங்க, மாரியம்மா அம்மா இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஏன்னா 10 நிமிஷத்தில் உங்களுக்கு விஷயத்தை ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏன்னா இங்கே நீங்கள் உட்காந்துருக்கிற எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான். உங்களை அப்படி தான் பார்க்குறேன். அதனால தான் உங்களை வெல்கம் பண்ணியிருக்கேன். இங்கே வாங்கன்னு உங்களை அன்போடு அழைச்சிருக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், உங்களை யாரையும் நான் மதம் மாற்ற அழைக்கவில்லை. உங்கள் மனதை பக்குவப்படுத்த உங்களை அழைத்திருக்கிறேன். இந்த 10 நிமிஷம் வார்த்தை உங்கள் மனசை பக்குவப்படுத்தும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இருளில் இருந்த ஜனங்கள், இருட்டுக்குள்ளே கொண்டு போய் ஒருத்தனை விட்டுட்டா, நடு காட்டில் கண்ணை கட்டி காட்டில் விட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இருந்தது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட எங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு தீக்குச்சி வெளிச்சம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு காட்டுக்குள்ளே கண்ணை கட்டி விட்டவனுக்கு கண்ணை அவுத்து விட்டு கருகும்முன்னு இருக்கிற அந்த இருட்டுக்குள்ளே ஒரே ஒரு தீக்குச்சி வெளிச்சம் இருந்தாலே எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்கும். எப்படியோ பொழைச்சிக்கலாண்டா, வழியை பிடிச்சி வந்துடலான்னு இருக்கும். ஆனால் எங்களுக்கு கிடைச்சது சூரியனை விட பிரகாசமான வெளிச்சம். சூரியனை விட பிரகாசமான வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை எதை போட்டு மூட முடியாது. அந்த வெளிச்சத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி ஒரு வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையில் வந்ததுனால தான் இந்த இடத்துல நாங்கள்லாம் நிற்கிறோம். சரிங்களா? இப்போ சொல்லணும் அப்படின்னா, அவங்க சொன்னாங்க என்னென்னா, என் பிள்ளைங்களுக்கு சரியாக பேச தெரியாது, ஃப்ளோவாக பேச தெரியாது. அதனால் நான் சொல்கிறேன்,
அவங்க லைஃப்பில் நடந்த சம்பவம் என்னென்னா, என்னுடைய மச்சனன் கூட வந்திருக்காப்புல, அவரே சொன்ன ஒரு காரியம்தான். ஒரு இடத்துல போய் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டாங்க. அது கேன்சராக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லைங்களா? சொல்லிட்டாங்க. அவங்களுடைய தம்பி பையன் என்கிட்ட ஒரே அழுக. எங்கள் பாட்டியும் அப்படி தான் இறந்தாங்க. கேன்சர் இதே போல் வயிற்றில் கேன்சர் கட்டி இப்படி தான் இறந்தாங்க. எங்கள் அத்தைக்கும் இப்படியா அப்படின்னு அவன் கதறான். அந்த எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் என்னமோ அந்த ஸ்கேனை பார்த்துட்டு. ஆனால் அந்த இடத்துல நானும் என் மனைவியும் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு சொன்னோம், உங்களுக்கு கேன்சரே இல்லை, உங்களுக்கு கேன்சரே இல்லை, கவலையே படாதீங்க அப்படி தான் சொன்னோம். நானும் என்னுடைய சகல நாங்கள் 2 பேரும் குடும்பமாக அவங்களுடைய ஆப்ரேஷனுக்கு கூடவே இருந்து ப்ரேயர்லேயே தான் நாங்கள் அதை நடத்தி கொண்டு போனோம். கடைசியில் அந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தா இத்தச்சோடு ஒரு குழந்தை சைஸு, கிட்டத்தட்ட 3.5 கிலோ குழந்தை சைஸு. அந்த கட்டி அதுக்கப்புறம் தான் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. டெஸ்ட்டுக்கு அனுப்புனா அது சாதாரண கட்டி தான், கேன்சர் இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துச்சு. இப்போ அவங்க வாழ்க்கையில் இருள் இருந்துச்சு. வெளிச்சம் வந்துச்சா வரலையா? நீங்கள் தான் சொல்லணும். வெளிச்சம் வந்துச்சா வரலையா? வெளிச்சம் வந்துச்சுங்களா வரலையாங்க? வெளிச்சம் வந்துருச்சு. சரிங்களா? ஓகே. இப்போ அவங்க நந்தினி சொல்கிறாங்கல்ல, அப்போ அது என்னுடைய மகள். கணவர் இறந்து 2 வருஷம். ஒரு குடும்பத்தில் கணவன் இறந்துட்டா சொல்லுவாங்க தெரியுங்களா, சகலமும் போச்சும்பாங்க, மரியாதை போயிடும். அங்கே அவமானம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. எங்கே நம்ம தலையில் விடிஞ்சிருமோ அப்படின்னு ஒரு சூழ்நிலை தான். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கணவனும் இறந்தாச்சு, பிள்ளைக்கும் இப்படி. எங்கள் பிள்ளை வாடா தங்க, இந்த மகளை நான் முதன்னு பார்க்கும்போது இந்த மகளுடைய முகம் அப்படியே கருத்து போய் ஒரு பிரைட்னஸ் இல்லாமல் அப்படியே ரொம்ப அப்படி ஒரு உருகுலைந்த ஒரு நிலையில் தான் முதன்னு இவங்களை நான் ஒரு வீட்டில் சந்தித்தேன். மாரியம்மா வீட்டில் அம்மாவை போய் நான் பார்க்க போயிருந்தேன். ஆமாம், அவங்க வீட்டுக்குள்ளே போய் சந்திச்சு ஒரு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்படி அப்படியே ஆஃப் ரவுண்டில் வளைஞ்சு நிற்கிது இந்த பிள்ளை. சரி, ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டோம், கண்டிப்பாக சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோயிலுக்கு போனாங்க, எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே முடிஞ்சு, நீ என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் இந்த மகளை சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து ப்ரேயர் பண்ணோம். 2 வாரம் வரும்பொழுது அந்த 2 வாரம் அதை தான் தம்பி மைக்கேல் சொன்னாப்புல. நாங்களாம் கண்ணை மூடிட்டு இருந்தோம். ஆனால் அவர் பார்த்தது உண்மை. அடியில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, அந்த இடத்துல நிற்கிறதா பார்த்ததா சொல்கிறாப்புல. முட்டிகால் வரைக்கும் தீ மாதிரி எரியுதான். தேவனுடைய வல்லமை. நான் தான் சொல்கிறேன்ல, சில பேருக்கு நான் பேசுகிறது பைத்தியக்கரத்தனமாக இருக்கலாம், ஆனால் ருசிக்கிறதுனால எங்களால் நம்ப முடியுது. காணாததை விசுவாசிக்கிறோம் நாங்கள். ஆவிக்குரிய மண்டலத்தில் இயேசு நாமளும் கலந்துருக்கிறதுங்கிறது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப். அது அப்போ அப்படி அதுக்கப்புறம் அன்னைக்கு விடுதலையான மகள். இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்னென்னா, ஸ்கூலுக்கு போக முடியாது. ஸ்கூலுக்கு போய் 4 பிள்ளைங்க சத்தமாக ஸ்கூலில் பேசிட்டாலே இந்த பிள்ளை மயங்கி விழுந்துடும். மயங்கி விழுந்ததுக்கப்புறம் அது போல தான் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படியே முறுக்கும், வளையும், ஸ்பிக்ஸ் வருமா? இல்லை, இவங்க சொன்னது தான். ஏமா நீங்கள் சொன்னது தானேண்ணா? ஆமாம், அவங்க சொன்னாங்க. ஆனால் சர்ச்சுக்கு 2 வாரம் 3ஆவது வாரத்திலிருந்து 3ஆவது வாரம் அவங்க அம்மா வர்றாங்க. வரும்பொழுது லாஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு காரியம் நடந்து அன்னைக்கு தான் மைக்கேல் பார்க்குறாரு கண்ணால் இந்த சம்பவம் நடக்கிறத பார்த்துட்ருக்காப்புல. நாங்களாம் கண்ணை மூடி ப்ரேயர் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்னைக்கு விடுதலையான மகள் இன்றைக்கி பார்க்குறதுக்கே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ ஆரோக்கியமாக, இவ்வளோ சூப்பராக. இப்போ ஸ்கூலுக்கு லீவு போடாமல் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ எந்த ஆதரவும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த மகளுடைய வாழ்க்கையில் உன் ஆதரவே நான் தான், இயேசு வந்துட்டார். ஒரு வெளிச்சம் வந்துருச்சு. இருளில் இருந்த அந்த மகளுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வந்துருச்சு. இப்போ தூரமாக இருந்த உறவுகள் எல்லாம் தேடி வந்துட்டாங்க. இப்போ அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க கணவர் தான் முன்னாடி ராஜான்னு சாட்சி சொன்னார்ல, ஜெயிலுக்கெல்லாம் போனன்னு சொன்னார்ல. இந்த மகளுடைய வாழ்க்கையிலும் அதே போல் தான் இருந்துச்சு. அந்த பிசாசு பிடிச்சு எங்கே போய் சரியாகலைங்க, எங்கெங்கெல்லாம் போய் கூட்டிகிட்டு போய் சரியாகலை. ஆனால் இருளில் இருந்த மகளுடைய வாழ்க்கையில் இயேசு வெளிச்சமாக வந்தார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அந்த மகன் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், அண்ணே நான்லாம் பொழைப்பனானே சந்தேகமாக இருந்துச்சுண்ணே, எனக்கெல்லாம் உயிரோட இருப்பனானே எனக்கு தெரியாமல் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் போய் உக்காந்து வேலை செஞ்சு சம்பாதித்து அந்த சம்பளத்தை கையில் வாங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குண்ணே. இயேசு என் வாழ்க்கையில் வந்ததுனால
வெளிச்சம் வந்தது, நல்லா இருக்கிறாங்க. இங்கு மதம் மாற்றப்படவில்லை, மனம் ஆரோக்கியமாக்கப்படுகிறது. அதுதான் உண்மை. மனது ஆரோக்கியமாகுது. இந்த ஹார்ட், இந்த சோல் இருக்கு பார்த்தீங்களா, அது ஹீல் ஆகுது. அது சரியான ஒரு பக்குவமான நிலைக்கு வரும்பொழுது அந்த வெளிச்சத்தை யார் வேணாலும் ருசிக்க முடியும், யார் வேணாலும் ருசிக்க முடியும். அடுத்து சித்ராக்கா, இவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து அவங்க வீட்டுக்காரருக்கு ஒரு தடவை வேலை போனது தான். அதுக்கப்புறம் வேலை கிடைக்கவே இல்லை, போய் மறுபடியும் வர்றது. அதுக்காக ப்ரேயர் பண்ணும் பொழுது அப்போ யோசிச்சு பாருங்கள், சுற்றிலும் கடன் ஒரு பக்கம், மாதம் வீட்டுக்கு டீவு கட்டணும், வீட்டுக்காருக்கு வேலை போயிடுச்சு, இருட்டு வந்துருச்சா, இருட்டு தானே. இப்போ இந்த இருட்டில் இருந்த இவங்க வாழ்க்கையில் இயேசு உதித்தார், பிரகாசமாய் வந்தார். இயேசுவை நம்பினாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க கணவருக்கு வேலை கிடச்சிச்சு. அவங்க மூத்த மக தூரமாக இருந்தவங்க, நான் உன் கூடவே வந்து இருந்துடுறமான்னு அவங்க வீட்டில் அவங்களோட வந்து சேர்ந்து இருந்துட்டு இப்போ வீட்டு டீவையும் அவங்க தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பிரதர், போர் போடணும், எல்லா பக்கம் ரொம்ப ஆழமாக போகுது, செலவு அதிகமாகும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. ப்ரேயர் பண்ணி விட்டோம். இயேசு அற்புதம் செய்தார். குறைந்த அடிதான், தண்ணி வந்துருச்சு. தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க. இன்னையா சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் இயேசு செய்கிறார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஏனால் நாங்கள் நம்புகிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடினால் எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் ருசிக்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். சரிங்களா? ஆரம்பத்தில் வரும்போது மூச்சு விட முடியல, என்னால் சர்ச்சுக்கு வர முடியல. ஒரு வாரம் வருவாங்க, 4 வாரம் வரமாட்டாங்க, ஒரு வாரம் வருவாங்க, 4 வாரம் வரமாட்டாங்க. கேட்டால் ஆஸ்துமா நிரந்தரமாக சுகமாயிருச்சு. இயேசு விடுதலையை கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். இப்போ இங்கே பக்கத்தில் நிற்கிறாங்களே இவங்க சீலாமா, இவங்க நிறைய சொன்னாங்க. இவங்க நிறைய என்ன பண்ணிட்டாங்கன்னா, குழந்தை உளரும் தெரியுமா, குழந்தை அந்த மாதிரி அப்படியே என்னென்னமோ சொல்லிட்டாங்க. இவங்களை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, டெத் கண்டிஷனு, அவ்வளோதான். ஜீவனை கொடுத்தார். ஐயோ, 65 வயசு இருக்குமாம்மா, 65 வயசு. என் பிள்ளை ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே கேட்பாங்க, வயசு வித்தியாசமே பார்க்க மாட்டாங்க. எங்கள் அப்பா அவர் சொன்னார்னா இப்படி தான் இருக்கும், கீழ்ப்படிவாங்க. இவங்க வாழ்க்கையில் அவ்வளோ அற்புதங்கள். மரண படுக்கையிலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டு வந்தார். மகன் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ சண்டை வந்துருச்சு, வெறுத்துட்டாங்க. எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க? 6 வருஷம். மருமக, பேரப்பிள்ளை யாருமே சேரலை. இந்த அம்மாவுக்கு உசுறு போகிற கண்டிஷனு என்ன நினப்பு தெரியுமா? எப்படியோ உசுறு போகிறதுக்குள்ளே அந்த பேத்தி வந்து பார்த்துட்டானா பரவாயில்லையே, என் மகன் என்கிட்ட ஒரு அன்பா 4 வார்த்தை பேசினா போதும், அவ்வளோதான் மேட்ரு, அவ்வளோதானமா விஷயம். என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. நான் இங்கே கற்றுக் கொடுக்குற விஷயம் என்ன தெரியுமா? நான் மறுபடியும் சொல்கிறேன், என் வேலை மதம் மாத்துறதில்ல, குடும்பத்தை ஒன்றிணைப்பது தான் என் வேலை. ஏனென்றால் இயேசு அதை தான் சொன்னார். குடும்பமாக ஒற்றுமையாக அன்பாக பாசமாக சந்தோஷமாக இருங்கயா, அந்த இடத்துல நான் இருக்கேன்னு சொல்கிறாரு. அதை தான் நான் செஞ்சேன். உன் மகன் பேசலைன்னா பரவாயில்ல, பேசுமா, ஃபோன் அடிமா, அவன் ஒரு மாதிரியாக பேசுகிறான் பாஸ்டர், பரவாயில்ல பேசுமா, இப்போ பரவாயில்லையம்மா, கொஞ்சம் பரவாயில்ல, சரி மறுபடியும் பேசுமா, இப்போ எப்படிம்மா, இப்போ கொஞ்சம் நல்லா பேசுகிறா, இப்போ பேசுமா, இப்போ மகன் பேசிட்டாரா? திடீர்னு ஒரு நாள் பஸ் ஸ்டாப்பில் மருமக பார்த்து கட்டி பிடிச்சி அழுக. மாமியா மருமானா உங்களுக்கு தெரியுமில்ல, சும்மாவே ஆகாது. வீட்டை விட்டு துரத்தி விட்டால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இப்போ மாமியார் மருமகளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்படி இருந்த மருமகள் மாமியாரை பார்த்துட்டு நடு ரோட்டில் பொது இடம் கூட பார்க்காம கட்டி பிடிச்சி ஒரு ஆளுக்கு, நம்ம நடந்துச்சாமா, நான் எதை மாற்றி சொல்கிறேன்னா கரெக்டாக சொல்கிறேன்னா, கரெக்டாக தான் சொல்கிறேன்னா, சரி ரைட் ஓகே, கட்டி பிடிச்சி அழுது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம். சாகிறதுக்குள்ளே பார்க்க முடியுமா இருந்த பேத்தி ஆச்சி ஆச்சி ஆச்சின்னு கூப்பிட்டுருக்கு. அப்படி தானம்மா? வெளிச்சம் வந்துருச்சா? இருளில் இருந்த ஒரு தாய்க்கு வெளிச்சம் வந்தது. சரி, மெர்சி அக்கா அவங்க லைஃப்பில் அண்ணனை எழுப்ப வேணாம் தான் உட்கார வச்சுருக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியமாக இருந்த அண்ணன், அவங்க வீட்டு பிள்ளைங்களெல்லாம் காலேஜிலலாம் சேர்த்தாச்சு. திடீர்னு அவருக்கு கை கால் என்ன ஆயிடுச்சு, முடியாமல் போயிடுச்சு. முடியாமல் போனதுனால இப்போ என்னாச்சு, இருள் வந்துருச்சு. இப்போ என்ன வந்துருச்சு, ஏங்க வீட்டில் இருக்கிற ஒரு குடும்பத்தையே நடத்துகிற ஒருத்தருக்கு கை கால் முடியாமல் போய் வேலைக்கு போகிற வருமானம் நின்று போச்சுன்னா என்ன நடக்கும்? அவ்வளோதான், அந்த வீட்டில் இருண்டு போன ஒரு சூழல் தான். ஆனால் அவருக்கு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு
அவர் இயேசுவுக்காக அவர் அங்கேருந்து லிஃப்ட் கேட்டால் தான் வந்துடுவாருங்க. பஸ் வசதி இல்லைங்க, வந்துடுவாருங்க. அவர் வந்தார், கூடவே அவங்க மனைவி வந்தாங்க, அவங்க பிள்ளைங்க வந்தாங்க. இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் என் கணவரை இயேசு ஜீவனோடு வைத்திருக்கிறார், என் பிள்ளைகள் கடன் வாங்கி கட்டிடலாம், நல்லா இருந்தார், வேலைக்கு போயிட்டு இருந்தார், மாதம் மாதம் கட்டிடலான்னு நம்பி என்ன பண்ணாங்க, காலேஜில் கொண்டு சேர்த்தாங்க. இப்போ கட்டுறதுக்கு சம்பாதிக்கிற மனிதனுக்கு முடியல. ஆதரவின்றி நின்ன என் சகோதரிக்கு, என் கூட பிறந்தவன் தான் நான் சொல்லணும், எங்கள் அக்கா அவங்க. உண்மையிலே இங்கே இருக்கிறது எல்லாமே என் பிள்ளைங்க. இல்லை நான் இங்கே ஏதோ நான் பாஸ்டரு, இவங்க விசுவாசி இல்லை, இது என் உறவுயா, என் சொந்தம். எனக்காக கூடவே ட்ராவல் பண்ணுறது, கடைசி வரைக்கும் பரலோகம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுற சொந்தம். அப்போ அவங்க வாழ்க்கையில் அந்த பசங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு என்னென்ன தேவை, எங்கெங்கே இருந்தால் வருமா அங்கெங்கெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி அவங்க ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இல்லையே இப்படி ஆகிப்போச்சேங்கிறத வருத்தப்படாமல் இருக்கிறதில் சந்தோஷமாக இருப்பது எப்படின்னு இயேசு வெளிச்சமாக கற்றுக் கொடுத்துருக்கிறார். இயேசு என்பது ஏதோ ஒரு ஃபோட்டோவிலையோ ஒரு சிலையிலையோ ஏதோ அப்படி இல்லைங்க. இயேசு என்பது யார் தெரியுமா? இயேசு என்பது இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தை தான் இயேசு. இதை தான் நான் இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கடவுள் இங்கே இருக்காரியா, பேசுகிற வார்த்தையை மட்டும் கேளு, அந்த வார்த்தை உன்னை வாழ வைக்கும். அதை தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ இவங்க வாழ்க்கையில் என் மகள் அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி அவங்க நிற்கிறதே கர்த்தருடைய கிருபையில் தான். அந்த ஒரு வார்த்தையில் சொன்னாலே போதும். ஏன்னா சொல்லணுன்னா அவ்வளோ அவங்க அழுதுருவாங்க. நாங்கள் என் பிள்ளைங்களை அழ வைக்க நான் விரும்பலை. தமிழ்ச்செல்வன் இந்த மகன் முதன்னு என்னை சந்திக்க வந்தார். சந்திக்க வந்துட்டு இன்றைக்கி அப்பா, அம்மா, தங்கச்சி, சித்தி பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இவங்க லைஃப்பில் ஒரு பெரிய ப்ராப்ளம். நீங்கள்லாம் பேய் பிசாசை நம்புறீங்களா என்னன்னு தெரியாது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அவங்க வாழ்க்கையை சந்ததியே இல்லாமல் அழிச்சிருன்னு பண்ணி வச்ச பில்லிச்சூனிய மாந்திரிக வல்லமை அவங்க குடும்பத்தை பாடாப்படுத்திட்டு இருந்திருக்கு. திடீர்னு அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாக போய் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தம்பி உடனே ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ண சொன்னாப்புல. ப்ரேயர் பண்ணோம். அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன், இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வேணான்ட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் சர்ச்சு கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்து நான் ப்ரேயர் பண்ணும்போது எங்கள் அக்கா அங்கே உட்காந்துருக்காங்க, மகேஸ்வரி அக்கா. நான் எல்லாரையும் எழுப்பி சொல்லணுன்னா தான் சொல்லலைங்க, இடம் பத்தல, சரிங்களா? அவங்க என்னுடைய அக்கா தான். இப்போ சேரில் அப்படி உட்காந்துட்டு இருக்கிறவங்க அவங்க பேரை சொல்லி ஜெபந்தான் அப்படி 2 வரி தான் பேசணும். அப்படி இழுத்து கொண்டு வந்து அப்படியே முட்டி போட அப்படி விழுந்துட்டு அப்படியே அவங்கள போட்டு பாடாப்படுத்தி ஒரு வாரம் அவங்களால எந்திரிக்க முடியல. அது வெளியில் போன டயர்டு அது எல்லாம் வேறு இருக்கப்பட்டுச்சு. அப்படி சொல்லிகிட்டே போகலாம். அவங்க ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே மாறி இப்போ டோட்டலாக வாஸ் அவுட் ஆயிடுச்சு. அவங்க ஃபேமிலியாக ஆரோக்கியமாக இருக்காங்க. இன்றைக்கி கர்த்தருக்கு சாட்சியாக குடும்பமாக உட்காந்துருக்குறாங்க. ஆமாம், அப்படியே சொல்லணும்னா நான் அவங்கள பற்றியே பேசுனாலும் இன்னும் 1 மணி நேரம் பேசலாம், அதனால் டைம் போயிடும். கனகராஜ் அண்ணன் வாழ்க்கையில் நீங்கள் பார்வை இல்லைன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படின்னு உங்களுக்கு தெரியுமில்ல. பார்வை இல்லைன்னா அது வெளியிலேயே அது இருட்டு தான். இப்போ என்னாச்சு, மனைவியும் இறந்துட்டாங்க, பிள்ளையும் இறந்து போச்சு. இப்போ என்னாச்சு, வெளியும் இருட்டாயிருச்சு, உள்ளேயும் இருட்டாயிருச்சு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தான் இயேசு வந்தார். அந்த மனுஷனை நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கூட போக மாட்டீங்க. இன்றைக்கி அவரை பாருங்களேன், அவர் எவ்வளோ சூப்பராக இருக்கார் பாருங்களேன். நான் என் பிள்ளைங்களை ரசிக்கிறேன், அதனால தான் முன்னாடி கூப்பிட்டு பாருங்கன்னு சொல்கிறேன். வேறு ஒன்றுமே இல்லை, நான் அப்படி பார்க்குறேன், சரிங்களா? ரைட்டு. அவர் வாழ்க்கையில் இயேசு வெளிச்சமாக வந்தார். இன்றைக்கி அவருங்க யார் தயவும் இல்லாமல், யார் உதவியும் இல்லாமல், அவர் 10 பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு ஆண்டவர் அவளை உயர்த்தி வச்சுருக்காருங்க. என் யோசனை பண்ணி பாருங்கள். ஏங்க கண்ணு தெரியாதங்க ஊதுபத்தி விற்று பார்த்துருக்கிறீங்க, பிச்சை எடுத்து பார்த்துருக்கிறீங்க, 4 பேருக்கு உதவி செய்கிறவராக நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அவர் உதவி செஞ்சிட்ருக்காருங்க. உதவி செஞ்சிட்ருக்காருங்க. ஏன் தெரியுமா? உன்னால் வாழ முடியுண்டான்னு சொல்லி கொடுத்தவர் இயேசு. இப்போ அவர் வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துருச்சா இல்லையா? அவர் 4 பேரை வாழ வைப்பார். இயேசு அவருக்குள்ளே வந்துட்டார், வெளிச்சம் உண்டாயிருச்சு. மைக்கேலுக்கு அப்பா அம்மா கிடையாது. இப்போ நான் சொல்கிறது, இப்போ இதில் 2-3 பேர் இருக்காங்க. இங்கே உட்காந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருந்தால் அவர் ஒருத்தர். அப்போ அப்பா அம்மா கிடையாது. இப்போ எல்லாருமே நாம தான், இங்கே எல்லாமே நாம தான் அவங்களுக்கெல்லாம். அந்த மகனுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து எங்கெங்கேயோ சுற்றி வந்தாலும் இங்கே வந்தோடனே இங்கே தான், இதுதான் என் குடும்பம் அப்படின்னு சொல்லி இங்கே
வந்து கரெக்டாக இணைஞ்சிட்டு இப்போ அவருக்கு வந்து எனக்கு என்னை அடித்து துரத்துன கூட போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. அவர் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறாரு. என் பிள்ளைங்களுக்கெல்லாம் பொண்ணு பார்த்துட்ருக்குறேன், சீக்கிரத்தில் நல்லபடியாக அவங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல. அண்ணன் ஜான் அண்ணன் போன வாரம் தான் வந்தாங்க. அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து சைக்கிள்லேயே இங்கே வந்துட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? மனைவிக்கு காலில் ஃப்ராக்சர் ஆகி ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காங்க. இவர் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கார், ஏசப்பா எப்படியாவது என் மனைவிக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லி. ஏசப்பா சொல்கிறாராம். என்ன சொல்லுவாருங்க, மனசுக்குள்ளேயே இயேசு பேசுவார். உங்களுக்குள்ளே ஒருவர் பேசுவார், பேசுகிற தெய்வம்னா இயேசு பேசுவார். சொல்கிறாராம், பெருமாநல்லூர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணு, அவருக்குள்ளே ஒரு சத்தம் கேட்குது. பெருமாநல்லூர் நமக்கு யாரையுமே தெரியாது, யாரை தெரியும் அப்படின்னா என் முகம்தான் ஞாபகத்துக்கு வந்துச்சா. நான் ஒரு 2-3 டைம் பார்த்துருக்குறேன், அவ்வளோதான். 4 டைம் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா நான் ரெகுலராக சிலிண்டர் எடுக்க போய் தான் சிலிண்டர் எடுத்துகிட்டு வருவேன். அப்போ அந்த சிலிண்டர் போடுற அண்ணனும் சிலிண்டர் போட வருவாங்க. அவங்க அங்கே வேலை செய்கிறாங்க, சிலிண்டர் போடுற வேலை செய்கிறாங்க. அப்போ என் முகம் ஞாபகம் தான் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, பிரதர் நம்ம சர்ச்சு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு, என் மனைவிக்கு இப்படி ஆயிடுச்சு, ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோன்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு ப்ரேயருக்கு 6:45 சைக்கிளில் வந்து உட்காந்துருக்காரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னங்க அப்படின்னா, கர்த்தர் இங்கே தான் போக சொன்னார், இங்கே தான் வருவேன் அப்படின்னு வந்துட்டாங்க. இந்த எங்கள் மகள் வந்து உட்காந்துருக்கு க்ளோரி. என் திடீர்னு இது என்னையா, நான் எங்கேயும் போகல, யாரையும் பார்க்கல, யார்ட்டையும் பார்த்து இயேசுவை ஏற்றுக்கங்கன்னு சொல்லலைங்க. நான் எங்கேயும் நின்று இந்தாங்க ஏசு நல்லவர் இந்தாங்க அப்படின்னு நான் எந்த பேப்பரும் கொடுக்கலிங்க. நான் வாங்க நீங்கள் வந்து இயேசுவை நம்பி ஞானசானம் எடுத்துக்கங்க, அப்போ தான் பரலோகம் போவீங்கன்னு நான் சொல்லலைங்க. இயேசு நல்லவர்னு நான் நம்ப ஆரம்பித்தேன். வர்றவங்களுக்கு உன் வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்ல ஆரம்பித்தேன். இயேசு வார்த்தையாக இருக்கிறார், இந்த வார்த்தையை மட்டும் நம்புங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும்னு சொன்னேன். எனக்கு இத்தனை பேர் இத்தனை வெளிச்சத்தில் இருக்கிறாங்க. அவர் வந்து என்னோட உடன் பிறந்த தம்பி, எனக்கு அடுத்ததாக இருக்கிறாரு. அவர் வாழ்க்கையில் நான் ஒரே விஷயத்தில் சொல்லிடலாம். எப்படின்னா அவர் திடீர்னு அவருக்கு ப்ராப்ளம் ஆகி கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் சரி சின்னதாக ஒரு இது தான் பண்ணணும், ஆன்ஜியோ பண்ணி அது என்னது உள்ள ஸ்டெண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க. அங்கே கூப்பிட்டு போயிட்டு ஆன்ஜியோ பண்ண போகிற வரைக்கும் நல்லா இருந்த தம்பி ஆன்ஜியோ பண்ணதுக்கப்புறம் சீரியஸ் ஆகிட்டார். ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரே ஒரு ஃபோன் கால், மாமா இங்கே ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்லிட்டாங்க மாமா, சீக்கிரம் வாங்க மாமான்னு. நான் எனக்கு எப்படி இருக்கும், ஒரே ரத்தம் இல்லை, ஒரே ரத்தம்னா எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். உடன் பிறந்தவங்களுக்கு ஒன்றுனா எப்படி இருக்கும். அப்போ எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. இப்போ காரும் ஓட்ட முடியாது, பைக்லேயும் போக முடியாது, பஸ் ஏறிட்டோம். நானும் என் மனைவி பஸ் ஏறிட்டோம். போனால் என்னுடைய தம்பி மனைவி அந்த ஐசியூ முன்னாடி அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. என் மனைவி போனோடனே அது ஹாஸ்பிட்டலில் பொது இடம் எதையும் யோசிக்கல, முழங்கால் போட்டு அவங்க பாட்டு அழுது ஜெபம் பண்ணிட்டுறாங்க. என் மனைவி ஜெபிக்கிறத பாட்டு என் தம்பி மனைவி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் இத்தனை பேருக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இத்தனை பேருக்கு வெளிச்சம்னா என்னன்னு சொல்லி கொடுக்குற எனக்கு அன்னைக்கு இருட்டாக இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க, அன்னைக்கு இருட்டாக இருந்துச்சு. தலையில் இப்படியே கை வச்சிட்டு இருக்கேன், சத்தம் போட்டு அலன்னு தோணுச்சு, கத்த முடியல, ஏன்னா நானே பலவீனத்தில் இருக்கிறேன். கண்ணீர் மட்டும் கொட்டுது, மேலே மட்டும் அண்ணாந்து பார்த்து ஏசப்பா நான் என்ன பண்ணுறதுன்னு தான் கேட்டேன். சில பேர் அப்படியே ஞாபகப்படுத்தினார். அவங்களுக்கெல்லாம் ஃபோன் அடித்தோன்னே 2 பேர், ஒரு சகோதரி ஒரு சகோதரன் 2 பேர் சொன்னாங்க, பிரதர் கவலைப்படாதீங்க, உள்ள நம்ம நர்ஸு தான் இருக்காங்க, உள்ள 2 ஐசியூக்குள்ளே இருக்கக்கூடிய 2 நர்ஸு ஸ்டாப், முக்கியமான ஸ்டாஃப்ஸ் அங்கே ஐசியூக்குள்ளே இருக்கிறவங்க, சீனியர் ஸ்டாஃப் 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண், 2 பேரோடைய காண்டாக்ட் பண்ணி செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டோம். அது வரைக்கும் என் தம்பிக்கு என்ன பிரச்சனைன்னு யாருக்குமே தெரியாது, எனக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, அவங்க மனைவிக்கு தெரியாது, அங்கே வந்திருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த கேட்டு வாசலில் சல்யூட் அடிக்காத ஒன்று தான் குறை, சும்மா ராஜ மரியாதை கொடுத்து உள்ளே அனுப்புகிறோம் செக்யூரிட்டி, போங்க சார் அப்படின்ட்டு. உள்ளே நம்ம ஆட்கள் இருக்கிறாங்கன்னு உள்ளே போய் ஐசிக்குள்ளே போய் என் தம்பியை பார்த்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, அவனுக்கு தெரியாது, மயக்கத்தில் இருந்தாப்புல. நான் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் நர்ஸ் வெளியில் வந்து பேசினாங்க, மருத்துவ ரீதியாக சான்சஸ் இல்லை தான், ஆனால் நீங்களும் நானும் நம்புகிற இயேசு பெரியவர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், அவர் கொண்டு வந்துடுவார். நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே உங்களை தான் நம்பியிருக்கோம், நீங்கள் தான் காப்பாற்றி கொண்டு விடணுன்னு. இன்றைக்கி காப்பாற்றி கொண்டு வந்து உசுரோடு நிற்க வச்சுட்டாரு, உசுரோடு நிற்க வச்சுருக்கிறாரு.
அவர் செஞ்ச வேலை உயிர் போகிற ஸ்டேஜுக்கு இருக்கிற முன்னாடி வரைக்கும் செஞ்ச வேலையில் உள்ள வருமானத்தை விட இன்றைக்கி உயிர் போகிற சூழலில் இருந்து காப்பாற்றி கொண்டு வந்து இருளில் இருந்த அந்த மகனை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து இன்றைக்கி வேலையும் ஆசீர்வாதமாக போயிட்டுருக்கு. வேலை செய்ய வரக்கூடிய நல்ல பசங்களாக வேலைக்கு கொண்டு வந்து கடவுளே கொண்டு வந்து சேர்த்து விட்டார். இன்றைக்கி ராஜா மாதிரி இருக்கிறாரு. கர்த்தர் பெரியவர், இயேசு பெரியவர். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஃபைனலாக என்னோட சொல்லி முடிக்கிறேன். அவ்வளோதான், இது ஒன்றுமே இல்லை. எங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தான் சொல்கிறேன். 2011 செத்து போயிடும்னு டாக்டரால் டிக்ளேர் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் தான் நான். ஆனால் 10 வருஷம் மாத்திரை மருந்தே எடுத்துக்காமல் இயேசு நம்பி நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ போன செப்டம்பரில் ரொம்ப சீரியஸ் ஆகி சாக்கு தான் கொடுத்தாங்க. டாக்டர் கூட சொன்னாங்க, உயிர் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண நான் சாக்கு கொடுக்குறேன், அவர் காப்பாற்றுறது சிரமம் தான் சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க. ஈரோடு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது உயிர் போயிட்டுருக்கு, இப்போ கொண்டு வந்திருக்கீங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தான் சொன்னாங்க. KMCHன்னு நினைக்கிறேன். KMCH தான் போகும்போது அங்கே தான் ஃபஸ்ட் எய்டுக்குள்ளே கூட்டு போகிறோம். ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு சாவு வரும்போது நாக்கில் ஒரு சுரப்பி சுரக்குங்கிறது நான் அனுபவபூர்வமாக அனுபவித்தேன். எனக்கு தெரியும். உசுறு பிரியுது, என் நாக்கில் ஒரு திரவம் சுரக்குது. என் கூட இருந்தவங்க என் சகோதரன், என் அண்ணன், என் சகல உட்காந்துருக்காரு, அவருக்கு தெரியும். அவர் மேலே நான் கை வச்சுருக்கேன். அவர் உடம்பு அப்படியே அவரே கையை தொட்டு பார்த்துட்டு அவரே மனசு விட்டுட்டார். அந்தளவுக்கு என்னுடைய உடம்பு வந்து ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு என் கை. ஆனால் கான்சியஸ் மட்டும்தான் இருக்குது. அந்தளவுக்கு சுத்தமாக டோட்டலாக எல்லாம் முடிஞ்சு. ஆனால் கொண்டு போய் போட்டு சாக்கு கொடுத்தாங்க. சாக்கு கொடுக்கும்போது கூட நான் பேசுகிறேன், நான் சொல்கிறேன், நான் சாக மாட்டேன், எனக்கு இன்னும் வேலை இருக்குது, தைரியமாக சாக்கு கொடுங்கன்னு சொன்னேன். சாக்கு கொடுத்தாங்க, ரெக்கவரி ஆனேன், இயேசு காப்பாற்றினார். சாக்கு கொடுத்த உடனே ஒரு டாக்டர் வந்து காதில் சொன்னார், இயேசு சொன்ன அதே வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு என் காதில் வந்து சொன்னார் டாக்டர். அவர் சொல்லணும்னு என்னங்க இருக்குது? இயேசு யாருக்குள்ளே வேணாலும் இருந்து அவர் வேலை செய்வார். என்னை காப்பாற்றினாங்க. அப்புறம் போனால் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் தான் என்னை செக் பண்ணாங்க ஃபுல்லாகவே. அங்கே தான் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே போனால் ஒரு கிட்னி இல்லைன்ட்டானுங்க. நான் கூட கேட்டேன், என்னையா வடிவேல் மாதிரி சொல்கிறீங்க, கிணத்த காணுங்கிற மாதிரி கிட்னியை காணுன்னு சொல்கிறீங்க, நல்லா பாருங்க அப்படின்னு. அப்புறம் தேடி பார்த்தா கிட்னியவே இல்லைன்ட்டாங்க. அப்புறம் ப்ரேயர் தான், நமக்கு எல்லாமே இயேசு தானே. ஜெபம் பண்ணோம். அப்புறம் திடீர்னு யூரின் போகலை, கல் அடைச்சிருச்சு, ஸ்டோன் பெயின், ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறானுங்க. உடனே நியூரோ டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும். ஏற்கனவே இங்கே ஸ்டெண்ட் வைக்கணும்னு போன ஆளுக்கு எங்கே வைக்கணுன்ட்டாங்க, கிட்னி கிட்ட ஸ்டெண்ட் வைக்கணுன்ட்டானுங்க. என்னடா கொடுமையாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போயிட்டானுங்க. லைட் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. தலையில் குள்ளா போட்டானுங்க, கையில் குள்ளாமுக்கு வர. என் கூட இருந்த எல்லாருமே இருக்காங்க, கேட்டு பாருங்கள். ஆனால் இயேசு ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு போன டாக்டர் வந்தார், வேகமாக ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தார். பார்த்துட்டு, உனக்கு ஆப்ரேஷன் கேன்சல் ஆச்சியா, உனக்கு இன்னொரு கிட்னிக்கு இருக்குது, அது சுருங்கி இருக்குது, ஆனால் உனக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை, கல்லெல்லாம் எல்லாம் உடஞ்சி வந்திருக்கணும். யூரின் பை எடுத்து பார்த்தா யூரின் எல்லாம் ஃப்ளோவாக வெளியில் வந்துருச்சு. அவரை நான் சமீபமாக போய் பார்க்கும்போது கூட அவர் சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களை மாதிரியே எல்லாத்துக்கும் நடந்தால் நல்லா இருக்கணும். எங்கள் பெரியம்மாவை கூட்டிகிட்டு போயிருந்தோம் நாங்கள். அப்போ நான் சொன்னேன், உங்களை மாதிரியே எல்லாருக்கும் நடந்துட்டால் நல்லா இருக்குமே. யார் சொல்கிறார்? டாக்டர் சொல்கிறாருங்க. இப்போ நான் இதிலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு மெசேஜ் என்ன தெரியுமா? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருந்த நாங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டதினால் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம். இது வரைக்கும் நிற்கிறோம், இனியும் நிற்போம், இனியும் நல்லா இருப்போம். நான் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, அதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதனால் இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் எல்லாருமே ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ரஷ்யலதியாக்கரவா. அப்படி ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இருளிலிருந்த எங்கள் வாழ்க்கையிலே நீர் வெளிச்சமாக வந்து எங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் ஒளியாய் வந்ததற்காக நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் வாழ்க்கையில் எல்லாமாக இருந்து எங்களை ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்தினவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்த சொல்ல, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க, ஊர்லேருந்து வந்திருக்காங்க. போன செப்டம்பர் மாதம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எனக்கு சீரியஸாக இருக்கேன்னு கேள்விப்பட்டு எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி
அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெண்டு வச்சு ஆப்ரேஷன் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி மறுபடியும் ஸ்டெண்ட்டு வச்சு இன்றைக்கு வரைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கார். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். 2 ஸ்டெண்டு வச்சு எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவருக்கு இப்படி ஆகி அவரையும் இயேசப்பா காப்பாற்றினார். கர்த்தர் பெரியவர், இயேசு பெரியவர். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லிக் கொடுக்கறது ஒரே ஒரு விஷயந்தான், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. எந்த சூழலிலும் உங்களுக்கு என்ன தேவைனாலும் இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை அவர் செய்வார், அவர் நடத்துவார். ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன்னு சொல்லி. அவர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழலில் கூப்பிட்டாலும் உங்களுக்காக உடனடியாக இறங்கி வந்து உதவி செய்கிறவர். அவர் ஒருவர் மாத்திரமே உங்களுக்கு உதவி செய்வார். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு அவர் யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் யாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். உங்களை பக்குவப்படுத்தி அழகுபடுத்தி உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக மாற்றிடுவார். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். என்னென்னா, என்னுடைய மைத்துனர் மகள் என்னை அடிக்கடி என்னிட்ட ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பா. ஏன் மாமா, எல்லாம் நீங்கள் தான் வாங்குறீங்க, ஆனால் ஏசப்பா கொடுக்குறாருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பா. அது ஏசப்பா கொடுத்தாரு, இது ஏசப்பா கொடுத்தாருன்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. சரி, இப்போ கடையில் போய் நீங்கள் ஒரு வாட்ச் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு சும்மா கொடுப்பாங்களா? காசு கொடுத்தா தானே கொடுப்பாங்க. இதெல்லாம் நான் காசு கொடுக்காமல் வந்தது. இப்போ சொல்லுங்கள், ஏசப்பா கொடுத்துருக்காரா இல்லையா? இதுக்காக நான் 10 காசு நான் கொடுக்கலிங்க. இங்கே இருக்குங்க, நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இதுக்கெல்லாம் எதுக்குமே நான் காசு கொடுக்கலிங்க. இன்றைக்கி நான் உயிரோடு நிற்கிறதுக்கு எந்த காசும் நான் கொடுக்கலிங்க. சுவாசிக்கிற சுவாசத்துக்கு எந்த காசும் கொடுக்கலிங்க. ஆக்சிஜனோட ரேட்டு என்னன்னு கொரோனா 2 வந்தப்போ தான் தெரியும். ஆக்சிஜனுடைய விலை என்னென்னு. நம்ம சுவாசிக்கிறோமே காற்று எவ்வளோ ஃப்ரீயாக காட் கொடுத்துருக்காரு தெரியுமா? அவர் நல்லவர். இலவசமாய், நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலேயும் இயேசு என் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத அளவு, அதாவது சூப்பர் நேச்சுரலை நீங்கள் விரும்புங்கன்னு நான் சொல்கிறேன். சூப்பர் நேச்சுரல்னால் தெரியுமா? சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், இயேசு செய்வார்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நடக்கும். அப்படி வந்தது தான் ஒவ்வொன்றும். இந்த வளர்ச்சி அப்படி தான். நாங்கள் நாங்கள் 4 பேர் இருந்தோம். இன்றைக்கி நான் 40 பேரா 50 பேரோ 60 பேரோ இருக்கிறோம். டோட்டலாக கணக்கெடுத்தா அவ்வளோ பேர் இருக்கிறோம். இதெல்லாம் எதனால் இந்த கூட்டம் எப்படி உருவாகுது என்றால், அவர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குறோம். விசுவாசிக்கிறார்கள், வாழ்கிறார்கள். அவங்களும் நல்லா இருக்காங்க, நாங்களும் நல்லா இருக்கோம். ஆமாம். இப்போ கடைசியாக மாரியம்மா அம்மாவுடைய மகன் விஜி, அந்த தம்பி இன்றைக்கி ரொம்ப அவசர வேலைன்னு ஓனர் அவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போனதுனால இன்னும் வர முடியல. தம்பிக்கு கட்டி இந்த இடத்துல இருந்துச்சு, கட்டி இருந்துச்சு. ரொம்ப பயத்தில் என் மகனுக்கு எப்படியாவது ஹீல் ஆகணும். யோசனை பண்ணி பாருங்கள். அவர் பக்கத்து பெட்டில் இருந்தவங்களுக்கு வயிற்று ஆப்ரேஷன் பண்ணி கீழே போய் ஐசியூவில் வச்சுருந்து திருப்பி அவங்களுக்கு மறுபடியும் முடியாமல் போய் மறுபடியும் ஏதோ ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. ஆனால் இந்த மகன் இயேசுவை நம்பினதுனால ஒரே ஸ்டோக்கில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி போய் வேலை செஞ்சிட்ருக்கிறாப்புல. எல்லாமே பயந்துட்டு இருந்தாங்க, வேறு ஏதாவது கட்டியாக இருக்குமான்னு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு தம்பி சாட்சி சொன்னாப்புல, ராஜான்னு ஒரு பிரதர் சாட்சி சொன்னாப்புல, நெல்லிக்காய் சைஸில் இந்த இடத்துல கட்டி இருந்துச்சு. நாங்கள் யூடியூப்பில் லைவில் வெள்ளிக்கிழமை ஒரு ப்ரேயர் நடக்கும். அதை அட்டன் பண்ணும்போது தண்ணி தொட்டு இயேசுவின் ரத்தம் அந்த ப்ரேயரில் கலந்துக்கிட்டு அப்படி வச்சார். அந்த நெல்லிக்காய் சைஸில் இருந்த கட்டி அப்படியே மறைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. என்ன உண்மை தானம்மா ஜெயா? உண்மை தானே? கர்த்தர் நல்லவர். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கெல்லாம் வந்து நம்மளாம் காசு கொடுத்து பண்ண முடியுமாங்கண்ணே? நீங்கள் தான் சொல்லணும். புரியுதுங்களா? இயேசு பெரியவர். நீங்கள் அவரை நம்பினா போதும். நீங்கள் எதுவும் மாறவே வேணுங்க அவசியமே கிடையாது. இந்த கிறிஸ்மஸ் நாளில் நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம், உங்களுக்குன்னு ஒரு வெளிச்சம் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்குது. உங்களை சுற்றி பிரகாசிக்கிட்டே தான் இருக்குது. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் அவர் யாருன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் யாருன்னு அவருக்கு தெரியும். உங்களை சுற்றி அவர் பிரகாசமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கார். நீங்கள் அவரை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு தெரிவார். அவ்வளோதான் விஷயமே. நீங்கள் தேடும்போது அவர் உங்களுக்கு தெரிவார். ஆக மொத்தம் அவர் உங்கள் கூட தான் இருக்கார்.
ஏன்னா அவர் யாரையுமே பிரித்து பார்க்குறதில்ல, எந்த மதம் எந்த சாதி. ஏன்னா சில பேர் அது கிறிஸ்தவ மதத்திற்குத்தான் இயேசு. இல்லைங்க, இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் தான் ரட்சகர், அவர் தான் காடு. ஆமாம், அவங்க நம்ம தமிழ் செல்வன் சொல்லும் பொழுது தான் அவங்க சித்திக்கு சாமி வந்து அவங்க சொன்னாங்களாம், என்னாலலாம் சரியாக்க முடியாது, நீ ஏசப்பட்டப்போ அங்கே போனால் தான் காப்பாற்ற முடியும்னு இங்கே அனுப்பி வச்சதா. நம்ம உண்மை தானம்மா சொன்னதா சொன்னாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் வந்து எந்த சாமியும் தப்பாகவே நான் இது வரைக்கும் பேசினேன்னா பேசலை. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர்னு பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த தம்பி சொன்ன சாட்சி என்னென்னா, அவங்க சித்திக்கு சாமி வந்து அந்த சாமி சொல்லுதான், நீ ஏசப்பா கிட்ட போ, அங்கே போனால் தான் காப்பாற்ற முடியும், என்னாலெல்லாம் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்களாம். கர்த்தர் பெரியவர், இயேசு பெரியவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், சர்வ வல்லமையுள்ளவர். உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் நடக்கும். நான் தான் சொல்கிறேன்ல, உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பார்க்காதீங்க. எங்கள் அப்பா இவ்வளோ தான் வேலை செய்கிறாரு, எங்கள் அம்மா இந்த வேலை தான் செய்கிறாங்க, எங்கள் வருமானம் இவ்வளோ தான் வருது, கடன் இவ்வளோ இருக்குது, நான் எப்படி மேலே வர போகிறேன், நான் எப்படி முன்னேற போகிறேன், என் படிப்பு, எனக்கு படிப்பே இவ்வளோ தான் வருது, இவ்வளோ தான் என்னால் மார்க் வாங்க முடியுது, என் வாழ்க்கை இதிலேயே முடிஞ்சிருமா? நோ 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 நோ. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் கணக்கு போடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை ஏற்கனவே கணக்கு போட்டு வைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அவரை நம்புனா கரெக்டாக உங்களுக்கு வழி சொல்லுவார். புரியுதுங்களா? இப்போ என்னை தேடி வரும் பொழுது தான் நான் சொல்கிற வழி ஒருத்தருக்கு தெரியும். புரியுதுங்களா? பெருமாநல்லூருக்கு இங்கேருந்து நான் பழைய பஸ் ஸ்டாண்ட் போகணும்னு என்கிட்ட ஒரு தம்பி வந்து வழி கேட்டால், நான் சொல்கிற வழியை, நான் சொல்கிறத கேட்டால் தான் என்ன பண்ண முடியும், அந்த வழி தெரியும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வழி சொல்ல அவர் ஆயத்தமாக இருக்கார். நீங்கள் இருக்கிற வண்ணமாக இருங்க, ஆனால் அவரை நம்பி இருங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு வழி சொல்லுவார், நிச்சயமாக வழி சொல்லுவார். குடிப்பழக்கத்திலிருந்து திருந்தாத உங்கள் தகப்பனாரோ உங்கள் கணவரோ திருந்தியே தீருவாங்க. நீ நம்பினால் அது நடக்கும். அதான் உண்மை. எந்த மாத்திரை எந்த மருந்து, இங்கே பாருங்கள், எல்லாமே சரிதான். மாத்திரை மருந்து சில காரியங்களெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இது எல்லாமே ஓகே தான். ஆனால் 100% நடக்குமான்னு நடக்காது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது. அவர் தான் இயேசுன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். அவரை நீங்கள் நம்புனீங்கன்னா நடக்காத ஒரு காரியம் கூட உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இது வரைக்கும் இப்படி என் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நீங்கள் ஒரு விஷயம் எங்கேயாவது அதை ஃபுல் ஸ்டாப் வச்சுருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் இயேசுவை நம்புனா அந்த ஃபுல் ஸ்டாப் கமாவாயிரும், நடந்துடும். உங்கள் லைஃப்பில் பெரிய வெளிச்சம் இன்றைக்கி வந்துருச்சுன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக சொல்கிறேங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு போகிறீங்கல்ல, நல்லா இன்னும் இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன நினச்சிங்க வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்து ஏன்னா இங்கே வந்து என் பிள்ளைங்க மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பர்கள், என் பிள்ளைகளுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. இந்த இடத்துல இவ்வளவு நேரம் உட்காந்து ஏதோ ஒரு இந்த சத்தம் கேட்குதுன்னு கேட்டுட்டு போகிறீங்கல்ல, அடுத்த வருஷம் கிறிஸ்மஸுக்குள்ளே இந்த இடத்துல நீங்கள் என்ன நினச்சி, இந்த வெளிச்சம் என் வாழ்க்கையில் பிரகாசித்ததற்கு நன்றி, இயேசு என் கூட இருக்கிறார், என் வாழ்க்கையில் இதை கண்டிப்பாக இயேசு செய்வார் நீங்கள் நம்பி போகிறீங்கன்னா, அடுத்த கிறிஸ்மஸ் வரும்போது நீங்கள் நினைத்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக, இத்தனை பேர் வந்து சொன்னாங்களே, நீங்களும் வந்து இங்கே சக்ஸஸ் மீட்டிங் தான் இது. ஆக்சுவலாக இந்த சக்ஸஸ் மீட்டிங்கை நீங்கள் சொல்லுவீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் செய்வீங்க. ஆமாம், கர்த்தர் பெரியவருங்க, அவர் சூப்பர் நேச்சுரல் காட். ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். எல்லாம் வந்துருச்சாம்மா? உங்களை கூட்டிகிட்டு போகலையா? ஒருத்தர் நம்பர் வாங்கிக்கோங்க. ரபா ஷட்டலதியா தரபா ரபா தலதியா கரபோதியா கரபா. அப்படியே அவரை பின்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே நம்பர் வாங்கிக்கோங்க. நான் ப்ரேயர் பண்ணி முடிக்கிறேன். ராஷே தலதியா தலதரபா லபுதியா கரதலதியா ஹந்தரதியா கரபாஷ். அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம். சரியா? எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டுன்னு என்னை கூப்பிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரியாக இருக்குன்னு என்னை கூப்பிடுங்க. என் கூட கொஞ்சம் நேரம் பேசுனீங்கனாலே உங்களுக்கு மைண்டு ஃப்ரீ ஆகிரும். ஆமாம், எல்லோரும் அதான் சொல்லுவாங்க, உங்களோட பேசுகிறாலே கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு, அதுக்காடியே கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா, நான் பேசுகிறேன்னா உங்கள் நெகட்டிவ் மைண்டு கூட பாசிட்டிவ் மைண்டாக மாறிடும். ஏன்னா நான் பாசிட்டிவாக தான் பேசுவேன். ஏன்னா இயேசு அதை தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் பேசுவேன்.
உங்கள் மைண்டு பாசிட்டிவ் ஆயிடுச்சுனாலே உங்கள் வாழ்க்கை பாசிட்டிவ் ஆயிரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் பேசுகிறத நீங்கள் கேட்டிங்கனாலே உங்கள் மனசுன்னு சொல்கிறாங்களா, அந்த மனசு நல்லதாக மாறிடும், நல்லதை நினைக்கும், நல்லதை நம்புவீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லதாக மாறிடும். ஏன்னா இயேசு நல்லவராக இருக்கிறதுனால எனக்குள்ள நல்ல விஷயங்கள் உள்ளே உருவாகிக்கிட்டே இருக்குது. எனக்கு உருவாகிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் உரிமையோட எனக்கு நீங்கள் கூப்பிடுங்க, சரிங்களா? நான் வரணுங்கிறதே கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக என்ன பண்ணுங்க, தேடி வாங்க. இங்கே வழக்கமாக எல்லா பக்கமும் நடக்கிற மாதிரியெல்லாம் இங்கே வந்து இது வந்து ஒரு சட்டத்திட்டத்தோடு அப்படி இப்படி சர்ச்சுன்னு அப்படி தான் இருக்கும். அப்படி இல்லை. இது என் சொந்தம், என் உறவு, என் பிள்ளைகள், என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை அதை இங்கே சரியாக ஆண்டவர் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் வந்து தான் பாருங்களேன். என்னங்க, வந்து தான் பாருங்களேன் அப்படி தான் சொல்லணும். சரி, உங்களுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். சில பிள்ளைகளுடைய மனது பாரத்தோடு இருக்குது. தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நினச்சி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. கஷ்டங்களை நினச்சி சில 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 நபருக்குள்ள சில பர்சனல் உள்ளே இருக்குது, வெளியில் சொல்ல முடியல. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கே தெரியாது உள்ளுக்குள்ளே சில விஷயங்கள். இதிலிருந்து நான் எப்படி வெளியில் வர்றது, அந்த மாதிரியெல்லாம் சில பேருக்குள்ளே இருக்குது. கவலைப்படாத, இயேசு உன்னை விடுதலையாக்குவார். உன் குடும்ப சூழ்நிலை மாறும், நிச்சயமாய் மாறும். உன்னால் ஒரு சில விஷயத்தை விட முடியாமல் இருக்கலாம். இயேசு உனக்கு உதவி செய்வார். இயேசு உனக்கு உதவி செய்கிற எப்படிங்க? ஐயோ, அது கடவுளுக்கே பொறுக்காதுங்க. நான் அவ்வளோ மோசமானவங்க, அவ்வளோ உனக்குள்ளே தோணுதுன்னு கவலைப்படாத. இயேசு உன்னை வெறுக்காதவர். நீ தப்பு செய்யன்னு உன்னை விட்டு விலகி போகாதவர். நீ தவறு செய்யும் பொழுது தான் உன்னோடு இன்னும் அதிகமாக நெருங்கி வருவார். என் பிள்ளையை அந்த மோசமான அந்த தீமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் மனசார இயேசுவே என் வாழ்க்கை மாறணும்னு நீங்கள் நம்பினா போதும். நீங்கள் கிறிஸ்டியன்னு சர்டிஃபிகேட்டில் பேர் மாற்ற வேண்டாங்க, நீங்கள் மதம் மாற வேண்டாங்க. உங்கள் மனசை இயேசுவுக்கு கொடுத்தா போதுங்க, உங்களுடைய தேவைகள் எல்லாம் அப்படியே பூர்த்தி செய்யப்படும். கண்ணை மட்டும் மூடிக்கங்க. நான் இப்போ ப்ரேயர் பண்ணுறேன். உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள், சேஞ்சஸ் நடக்க போகுது. அவ்வளோதான். இந்த ப்ரேயர் பண்ணி அப்படியே முடிக்க போகிறேன். லெஹந்தரதியா கரபௌதலிதியா ஷட்டதலதிடிதியா கரபா லேமே லேவோரு ஹத்தரதியா கரபா. அப்பாவை குறித்து கவலைப்படுகிற பிள்ளையே, மகளே, உன் தகப்பனார் வாழ்க்கையிலே நான் மாற்றத்தை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லேதே ஹந்தரதியா கரபா லேபே லபோ ரஷத்ததியா கரபா. உன் குடும்ப கஷ்டத்தை வெளியில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். நான் எப்படி அதை என் வாயால் சொல்கிறதுன்னு சொல்லி கவலைப்படாத. உன் பிரச்சனை மாறியே தீரும். எஸ் வாலிப மகனே, உன்னிடத்தில் ஒரு மோசமான தீய பழக்கம் இருக்கிறது. இதனால் நீ உடல் அளவில் சோர்ந்து போகிறாய். உன் மனது குற்றப்படுகிறது. ஐயோ, இப்படி செய்கிறோமேனு குற்ற மனசாட்சி, ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருக்கு உனக்குள்ள. எஸ், இயேசு உன் இருதயத்தை தொடுகிறார். கவலைப்படாத, அவர் உனக்கு உதவி செய்வார். அந்த தீமையிலிருந்து நிச்சயமாக நீ விடுதலையாக்கப்படுகிறாய். இயேசுவின் கரம் உன் மீது அமருகிறது. இதுக்கப்புறம் உனக்குள்ள அந்த கில்ட்டி கான்சியஸ் வேண்டாம், அந்த குற்ற மனசாட்சி வேண்டாம். இயேசு உன்னை சுகமாக்கி இருக்கிறார். இந்த கூட்டத்தில் யார் என்ன பலவீனத்தோடு வந்திருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நான் டிக்ளேர் பண்ணுறேன். தி நேம் ஆஃப் தி ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகுவதாக. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் சரீரத்தில் எந்த இடத்துல எந்த மாதிரி
என்ன மாதிரி ப்ராப்ளம், பிரச்சனை, வியாதி எந்த மாதிரி இருந்தாலும் சரி, இப்போ ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக இயேசு சுகத்தை தருவார். முன்னாடி நின்று பேசுகிற அந்த அண்ணன், இந்த ஃபாதர், அவர் சொல்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புனா போதும், இப்பொழுதே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். இயேசுவின் நாமத்தினாலே பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போவதாக, நீங்கி போகட்டும். பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எஸ், உன் தாய் தகப்பனுக்குள்ள நிச்சயமா நல்ல சமாதானம் வரும். நல்ல சமாதானம் வரும், கவலைப்படாத. உன் அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. எந்த கண்களினால் உன் அப்பா அம்மாக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, அதே அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கிறத உன் கண்கள் காணும். மகளே, உன் கண்கள் காணும். லீபே தேலே தேரே ஹந்தரதியா கரபா. ஆண்டவரே, இந்த இடத்துல என்ன வேண்டுதலோடு, என்ன விண்ணப்பத்தோடு என் பிள்ளைகள் இங்கே யார் வந்திருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலே அந்த விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறட்டும். என் பிள்ளைகள் வாழ்க்கை நன்கு இருக்கட்டும், செழித்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆண்டவரே சிறப்பு மிக்கவர்களாய் வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கட்டும், உயர்ந்திருக்கட்டும், உயர்ந்திருக்கட்டும். பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகட்டும். மேல் படிப்பு செலவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதற்குண்டான பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். வருமான உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வருமானங்கள் பெருகட்டும். சொந்த பிஸ்னஸ் பண்ணுகிறவர்கள் வாழ்க்கையில் பிஸ்னஸ் மல்டிபிள் ஆகட்டும், செழிப்பாய் மாறட்டும், வருமானங்கள் பெருகட்டும். வாடகை வீட்டில் குடியிருக்கிற பிள்ளைகள் சொந்த வீட்டில் குடியிருப்பார்களாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது டிக்ளேர் பண்ணுறேன். எஸ் எஸ், ஒரு வருஷத்தில் சம்பாரித்து வீடு கட்ட முடியும்னா மனுஷிகமாக முடியாது. என் இயேசுவால் எல்லாம் கூடும், என் இயேசுவால் எல்லாம் கூடும். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றிணைவதாக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆவிக்குரிய மண்டலத்திலே நான் டிக்ளேர் பண்ணுறேன். அது அப்படியே என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கிறது. எஸ், உங்கள் வாழ்க்கையில் சுற்றிலும் தேவதூதர்கள் அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் சொன்னுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் தொடங்கிருச்சுங்க, தொடங்கிருச்சு. நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம், இயேசுவே என் வேண்டுதலை கேட்டதற்கு நன்றின்னு சொல்லுங்கள். இயேசுவே என் ஜெபத்தை கேட்டதற்கு நன்றின்னு சொல்லுங்கள். நீங்கள் நன்றி மட்டும் சொல்லுங்கள். என் ஜெபத்தை கேட்டவரே இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாயை திறந்து சொல்லாத மனசில் நினச்ச காரியம் கூட உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. எழுதி வேணால் வச்சுக்கோங்க. வாயை திறந்து ஏசப்பான்னு நான் கூப்பிடலைங்க, ஆனால் மனசில் தாங்க நினச்சேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இயேசு போதுமானவராகவே இருப்பார். உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதம் நடந்தே தீரும். நோட்டு போட்டு எழுதி கூட வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையிலேயே அற்புதம் செய்வார். நீங்கள் மனசில் நினச்ச காரியத்தை உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் அன்புள்ள தெய்வம். அன்பு 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 அன்பு. அவர்கிட்ட இருக்கிற அன்பை ருசித்து பழகிட்டிங்கன்னா உண்மையிலே சொல்ல அந்த டேஸ்ட்டை நீங்கள் விடவே மாட்டீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எஸ், தேங்க்யூ ஃபாதர் காட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்துக்கிறேன். சுகம், பலன், சௌக்கியம், ஆரோக்கியம், சந்தோஷம், நிம்மதி, ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுங்கள். இவ்வளோதானா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வந்து அமர்ந்திருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகள். இயேசு நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். அப்படியே அமர்ந்துருங்க. சாப்பாட்டுக்கு உண்டான காரியங்கள் ஒழுங்கு செய்கிறோம். ஒழுங்கு செஞ்சதுக்கப்புறம் அப்படி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஜானன் முன்னாடி வாங்க. நீங்கள் அது வரைக்கும் ஒரு பாடல் பாடுங்க. ஸ்தோத்திரம்.